நேற்று சில பேர் வரல, அவங்களுக்கு ஷீல்டு கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். பெஸ்ட் சிங்கர் மிஸ்டர் அழிவரகன். பலமாக ஒரு கைத்தட்டல் கொடுங்க எல்லாருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா சார்? அது உடனே குரூப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சம் அடுத்தபடியாக மாபெரும் சிங்கர் பெஸ்ட் சிங்கர் திரு மதனகோபால் சார் வாங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். எங்களை மாதிரி அமெச்சூர் சிங்கர்ஸ் எல்லாரும் கூட இந்த மேடையில் பாட வச்சு அழகு பார்த்து, சில பேர் பாடும்போது ஏதோ வராங்க, பணம் கொடுக்குறாங்க, பாடுறாங்க அப்படின்னு நினைக்காம அந்த பாட்டில் எந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட சரி, அந்த மிஸ்டேக்கை அவர் சுட்டி காட்டுவார். எந்த இடத்துல ஏற்றம் இருக்கணும், எந்த இடத்துல இறக்கம் இருக்கணும், அதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு நண்பர். நான் வந்து ஒரு 1 இயர் கூட இல்லை, நான் பழகி 1 இயர் கூட இல்லை. ஆனால் 1 இயரில் இவ்வளோ க்ளோஸாக நான் ஆயிருப்பேன்னு நான் நினைக்கல. ஏதோ ஒரு 10 வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஸ்டில் ஹீ இஸ் லுக்கிங் யங், நோ டவுட். ஐ ப்ரே டு காட் ஃபார் இஸ் கிராண்ட் சக்ஸஸ். இன்றைக்கி காலையிலே போட்டேன், இது பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷனை விட 100th செலிப்ரேஷன் நான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ முடிச்சிடுவார் அவர். கடற்கடை 25 அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளேயே கூட பண்ணாலும் பண்ணிவிடுவார். வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்கள் எல்லார் சார்பாகவும் ஒரு சின்ன பொன்னாடை அவருக்கு போதும். நீங்கள் இது பாருங்க, அங்கே ஒரு சைடு அங்கே எடுங்க. இல்லையா? வரல அடுத்தபடியாக திரு பன்னீர்செல்வம் சார் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மாதிரி 2-3 மீட் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் தொடர்ந்து ஐயோட மீட்டு தான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். என்னால் தொடர்ந்து வர முடியலன்னாலும் என்றைக்காவது ஒரு தடவை வந்தாலும் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்கன்றதுனால அவர் என்றைக்கும் தோழமையாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். எல்லோரும் அதேமாதிரி அவரை சிறப்பிக்கிறீங்க. அவர் நீண்ட ஆயுளோட, நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல அருட்துறை பொருட்துறை சிறந்து விளங்கிய ஒரு குடும்பத்தோடு நல்லா இருந்து இன்னும் சீர சிறப்பாக இதெல்லாம் நடத்தணும்னு அந்த ஆண்டவன் வேண்டி அவர் கும்புற அந்த சாய்ராம் அவர் நல்ல ஆசீர்வதிப்பார் வச்சு வேண்டி வாழ்த்து. நன்றி சார். அதோட இன்னைக்கு வந்து அவங்க கூட வந்து ரொம்ப 2 பாட்டு பாட சந்தோஷம். நான் நன்றி சொல்லுங்கள் சார். அதெல்லாம் ஒன்றும் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக மிஸ்டர் ரவீந்திரன், த பெஸ்ட் சிங்கர்.
மோகன்தாஸ் சார் ஒரு பாஸ்ட் டூ மந்த்ஸ் தான் தெரியும்ல. கிருஷ்ணதாஸ் டூ மந்த்ஸாக தான் தெரியும் எனக்கு. பட் பழகுறதுல ரொம்ப இனிமையானவர். ரொம்ப அப்படியே அவர் பழகும்போதே அவரோட ரொம்ப காலமாக நம்ம பழகுன மாதிரி ஒரு இதை அவர் ஏற்படுத்திடுறாரு. சூப்பர். வாழ்க வளமுடன். நீங்கள் சார் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக தி பெஸ்ட் சிங்கர் என்னுடைய நண்பரும் கூட மிஸ்டர் வெங்கட்ராமன். நாங்கள் 2 பேரும் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். எல்லோ பேஜஸ் கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் பற்றி இப்போ தான் பார்க்குறோம் அவரை. இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எங்களோட நட்பு வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இசை என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ முதல்ல ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. எனக்கும் கிருஷ்ணனுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஸோ இங்கே ஆடியோ ஃபைலில் தான் வந்து நான் அவனை இன்ஃபேக்ட் 2 பேருக்குமே இப்போ வயசாகிடுச்சு. அதனால் இல்லை முதல்ல இருந்த தோற்றம் இல்லை. அன்றைக்கி நிறைய முடியெல்லாம் இருக்கும். அப்புறம் நான் தான் வந்து சரி இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கிருஷ்ணனை அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணது. சார் ஒரு நிமிஷம் அவரை பற்றி பேசிடுறேன். அப்போது அப்புறம் தான் அன்றைக்கி அந்த ஃபுல்லாக ஒரு 4 ஹவர்ஸ் இருந்தோம். போகும்போது தான் நான் வந்து அப்புறம் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் எங்களோட இசை பயணம் தொடருது, இசை அந்த நட்பு தொடருது. அதில் அந்த ஒரு இதில் வந்து கிடைச்ச ஒரு நட்பு தான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணதாஸ் சார். ஸோ அவருக்கு வந்து இந்த டிஎம்எஸ் அண்ட் சிவாஜி சாரோட இசை பிரியர் அண்ட் சிவாஜியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதில் வந்து அவர் இப்போ புதிய புறவையில் இந்த கிளைமேக்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அது ஷேர் பண்ணியிருந்தார். உண்மையிலே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் சார் இதில். ஏன்னா அந்தளவுக்கு அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு 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 கலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரசிகரை வந்து தாக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்புறம் தான் நான் போன வாரம் பேசிகிட்டு இருக்கும்போது சார் வந்து திருச்சியில் தான் பொண்ணு எடுத்திருக்காருன்றது அப்புறம் தெரிய வந்துச்சு. நாங்களும் இப்போ திருச்சி தான், நான் இப்போ திருச்சி வாசி ஆக்சுவலி. ஸோ அது இந்த நட்பின் ஒரு அடையாளமாக ஒரு சின்ன அவருக்கு வந்து சூரக்கோட்டையும் மலைக்கோட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மலைக்கோட்டை வந்து கவிஞர் வாலி வந்து சிவாஜிக்கு என்னென்ன பாடல்களை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தொகுப்பு. ஸோ சூரக்கோட்டைன்றது சிவாஜி அவருடைய சொந்த ஊர். ஸோ இந்த சின்ன ஒரு புத்தகத்தை அவருக்கு பரிசாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. அடுத்தது வந்து இந்த டிஎம்எஸ் குரூப்லேருந்து முக்கியமாக இணைய காரணமான நம்மக்கிட்ட இல்லை அவங்க பிரசனா மேடம். ரொம்ப 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 ஒரு தங்கமான மனுஷன் சொன்னால் ரொம்ப தங்கமான மனுஷன். வெகுளி, அவங்க சிரிப்பிலே வெகுளித்தனம் தெரியும். எந்த ஒரு கள்ளங்கற்பனாத ஒரு மனசு நம்ம கூட இல்லை. இருந்தாலும் நம்ம பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய சன் திரு ஸ்ரீராஜ். சார் வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டு 1 இயராக தான் தெரியும். அம்மா இருக்கும்போதே வந்து லாஸ்ட் டைம் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணி பேசியிருந்தேன் ஃபஸ்ட் டைமு. அப்போ தான் அதை நேரில் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அங்கே இறந்த அந்த டேவே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்தார்.
அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணேன். அப்போ தான் வந்து இந்த டீம் எல்லாருமே கொஞ்சம் வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து கொஞ்ச நாளில் வந்து சார் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஸ்கூல் இந்த மாதிரி மீட்டுக்கு வர்றது. அம்மா இருக்கும்போது நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்காங்க, ஏய் வா எங்கள் மீட்டுக்கு வாங்க, ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. போமா எனக்கு வேறு இது வேறு இருக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா சார் மூலமாக நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். நிறைய சப்போர்ட்டிங்கு அந்த டைம் அம்மா இறந்த டைமில் கொஞ்சம் நிறைய சப்போர்ட்டிங்கு சார் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இது பண்ணி சார் இது பண்ணியிருந்தார். ஓகே, அதுதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்களா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தபடியாக டிஎம்எஸ் ராகவன் குரூப்பில் இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப 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 லாங்லேருந்து வராங்க கஷ்டப்பட்டு. அவங்க மிஸ்டர் ராஜி, கொஞ்சம் வாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப கோஆப்ரேட்டிவான மனுஷன், சிரிச்சுட்டே இருப்பார். அதனால நம்ம கூப்பிடுங்க, போங்க வாங்க சார், வாங்க சார். பேசுறதுதானே வாங்கிருக்கு. ஆல் ஆஃப் யூ குட் ஈவினிங். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். நான் எனக்கு பாடகனே கிடையாது, சும்மா அப்படியே ஒட்டின்னு அப்படியே கூட வந்து பூ ஒருத்த அந்த நார் மணக்கிற மாதிரி அப்படியே மணந்துருக்காங்க, அங்கே மணந்துருக்கேன். கிருஷ்ணா சார் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லினே போகலாம். நான் அவர் பையன் கல்யாணத்துக்கு போனதுலேருந்து அதுக்கு முன்னாடி கேளம்பாக்கத்துலேருந்து அவர் வீட்டுலாம் போயிருக்கோம். ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன். எங்களுக்கு ரொம்ப இப்போ எங்களால் வர முடியல, வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப தூரம் போயிட்டோம். இப்போ ஒரு 2-3 தான் வரோம். நாங்கள் ஜெயக்குமார் சாருக்கு தெரியும், ரொம்ப அடிக்கடி வந்திருந்தோம், இப்போ வரவே முடியல. அவரை வாழ்த்த வயது எனக்கு உண்டு. அதனால் அவர் என்றும் நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவன்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கின்னு எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒத்துழைத்து எல்லாருக்கும் ஷீல்டு இது மாதிரி பெருமிதப்படுத்துறதுக்காக நான் அவருக்கு என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். தெரியப்படுது. வாழ்க வளமுடன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சார் வந்து 3 இயர்ஸாக தான் எனக்கு தெரியும். கிருஷ்ணதாஸ் சார் மீட்டுக்கு தான் நான் வர்றதே, வேறு எந்த மீட்டுக்கும் நான் ரொம்ப போகிறதில்ல. இங்கே வந்தால் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதாவது ரொம்ப திருப்தியாக நல்லா பாடிட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக எல்லாமே மறக்க தோணும் இந்த மீட்டுக்கு வந்தால். மற்ற மீட்டில் எனக்கு அவ்வளோவா இல்லை, எங்கேயும் போகிறதும் இல்லை, ரொம்ப ரேர் தான். சார் வந்து கூப்பிட்டா எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இங்கே. அதே மாதிரி நாங்கள் வந்து பெங்களூர் மீட்டுக்கு சார் கூப்பிட்டு போனார் ஒரு வாட்டி எல்லாத்தையும். அதை மறக்கவே முடியாது. அந்த பெங்களூர் மீட்டு வந்து எங்களால் கண்டிப்பாக மறக்க முடியாது. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அந்த மீட்டு முடிஞ்சு ஸ்டேஷனில் வந்து எல்லோரும் சிரிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்தோம். அது ஒரு கோல்டன் மெமரிஸ் தான் சொல்லணும், மறக்கவே முடியாது. இன்னொரு ட்ரிப் எங்களை அந்த 100வது மீட்டு வந்து சார் வந்து அது மாதிரி வெளியே எங்கேயாரும் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். சீனிவாச ட்ரெயினை விட்டு மறுநாள் காலைல வந்தாங்க. ஆமாம், பார்த்தசாரி சார்லாம் அங்கே எல்லாம் மீட் பண்ணோம். அப்போ தான் சுஜாதா மேடம், பார்த்தசாரி சார்லாம் அங்கே தான் மீட் பண்ணோம். ரொம்ப நல்ல புது அனுபவமாக இருந்தது. அதே மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போட்டாங்கன்னா எல்லோரும் திருப்பி எல்லோரும் ஒன்றா போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கிருஷ்ணதாஸ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஐடியா கொடுத்தீங்க எனக்கு. 100வது மீட்டு பெங்களூரில் செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, அடுத்தபடியாக டிஎம்எஸ் ராகம் தாளம் சார்பாக பிரசன்னா மேடமுடைய சிஸ்டர் ரூபா சித்ரா, த பெஸ்ட் சிங்கர். இவங்க என்ன பாட்டு எடுத்தாலும் பாடுவாங்க, பழைய பாடாலும் பாடுவாங்க, புது பாடாலும் பாடுவாங்க, 80s 90s பாடுவாங்க, பெரிய இருப்பாங்க. வாங்க வித்யா சும்மா கூப்பிடுறாங்க. ராரா
கிருஷ்ணதாஸ் சார் எங்களோட குடும்ப நண்பர். பிரசன்னாவை நான் முதல்ல இவர்கிட்ட தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டது. 2 பேரும் ஒரு இடத்துல இல்லை. ஆத்மார்த்தமாக கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, கடைசி வரைக்கும் கைட் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்த கூட நான் பொறுத்த வரைக்கும் ஆடியோ ஃபைல் ஸ்டுடியோக்கு எப்பவும் வரேன், ஒரே மீட்டுக்கு தான் வரேன், ஒரு ஸ்டுடியோக்கு வரேன். பட் சாரோட மீட்டுக்கு தான் நான் வர ஆரம்பித்தேன். யாருக்குமே நான் பயந்ததில்லை. ஆனால் அந்த மரியாதை நிமித்தம் இவரோட வேர்ட்ஸுக்கு பயந்து தான் நான் கோஆப்ரேட் பண்ணி வர லேட் ஆனாலும் நின்றுட்டது. இன்றைக்கி எஸ்பெஷலி பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய திதி இருந்தது. அவன் சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆனாலும் வரணுன்றதால் நான் வந்திருக்கேன். இதே மாதிரி எங்கள் பிரசன்னா மாதிரி என்னுடைய காலத்திற்கு பிறகும் அவர் இதை தொடர்ந்து நடத்தணும். அந்தளவுக்கு அவர் பல்லாண்டு வாழணும். அவர் இருக்கிறப்பவே இந்த நிகழ்வுலாம் ஆமாம் நான் விரும்புகிறேன். என் காலத்துக்கு பிறகும் அவர் வாழ்வார், நடக்கும். அதுவும் இன்னைக்கு விருப்பமாக சொன்ன பிரசன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஜெயக்குமார் டோன்ட் ஃபீல், ஜெயக்குமார் சாருடைய ஸ்டுடியோவில் தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப கடமைப்பட்டுருங்க 2 பேர், ஜெயக்குமார் சார் அண்ட் கிருஷ்ணதாஸ் சார். இந்த 2 பேரையுமே என்னோடய வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஆசீர்வாதம் செய்யுங்க. செய்யவல மேடம், அவங்க டாக்டருடைய வாங்கிக்கோங்க. வின்சென்ட் இருக்கா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சாரி, பெஸ்ட் சிங்கர் மிஸ்டர் வின்சென்ட். வாங்க சார், ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த புன்னகை மன்னன் கிருஷ்ணதாஸ் சாரை கொஞ்ச நாளாக தான் தெரியும். அவர் ஆக்சுவலாக அவர் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும். எப்பவுமே கொஞ்சம் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, முகம் கொஞ்சம் கலையாக சிரித்த முகம். ஆக்சுவலாக நான் நிறையா ஸ்டுடியோ போயிருக்கேன். பட்டு இந்த ஸ்டுடியோவில் நான் ஃபீல் பண்ண மாதிரி வேறு எந்த ஸ்டுடியோலையும் ஃபீல் பண்ணலை. சவுண்ட் குவாலிட்டியில் இருந்தோம், எதுவும் இருந்தோம், எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்தோம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்டுடியோ. டபுள் டோர் போட்டு வெளியே எந்த ஒரு துளி சவுண்டும் கேட்காதபடிக்கு ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா ஸ்டுடியோலையும் பார்த்திங்கன்னா அந்த சாங் ரெக்கார்டிங் நம்மளே பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். அதில் மற்றவங்க பேசுவாங்க, கொள்வாங்க, அந்த அவுட் சைட் நாய்ஸும் வெளியே உள்ளே வந்துடும். இதில் அந்த மாதிரி இல்லை, ட்ரைவில் பண்ணிவிட்டு அழகாக கொடுத்துட்றாரு, அருமையாக இருக்குது. அதனால் ஜெயக்குமாருக்கும் வாழ்த்துக்கள். இது 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப பெரியவான விஷயம். அதனால் இதை ஸ்டுடியோ சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறேன் நான் அந்த வகையில். ஸோ எனக்கு இவர் அந்த மாதிரி ஸ்டுடியோ பாடிட்டு நான் வந்துட்டு இருக்க பட்சத்தில் லாஸ்ட்டாக ஒரு மீட்டுக்கு இவர்கிட்ட வந்திருந்தோம். பாடிட்டு போகும்போது அன்றைக்கி ஈவினிங் நைட் எனக்கு கால் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணார், சந்தோஷமாக பேசினார், இது பண்ணார். அதில் சில இருக்கிற கொஞ்சம் ஹிட்ஸ் அண்ட் பட்ஸும் லைட்டாக சொன்னார். அதாவது சொல்கிறது விமர்சனங்கள் நிறையா இருக்கும், அது வலிக்காமல் சொல்லணும். அதில் அவர் புன்னகை மன்னன் பெரிய ஆள். அந்த வகையில் என்கரேஜாகவே இருக்கும், சொல்ல என்கரேஜாகவும் இருக்கும். நம்ம அழகாக அதை திருத்தி பாடலாம், அந்தளவுக்கு இருக்கும். அவர் மேலும் மேலும் நிறையா இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மீட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நிறையா சிங்கர்ஸ் இன்னும் புதுசாக கொண்டு வரணுன்றது என்னுடைய ஆவல். நிறைய பேர் இருக்காங்க, நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சார், என் கூட இருக்காங்களாம் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ சார். ஆண்டவரை நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. ஹலோ, ஸ்ரீராஜ்
இந்த டிஎம்எஸ் ராகம் தாளம் சார்பாக இன்னொரு முக்கியமான ஒரு நபர் அவர் திரு ஆரோக்கியதாஸ் ராயபுரத்துலேருந்து வர்றாரு. அவருக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. அவர் சார்பாக ஸ்ரீராஜ் அவர்கள் வாங்குறாங்க. பிரசன்னா சன். அடுத்த வாங்க அது என்னப்பா அன்றைக்கே கூப்பிட்டு அப்பயே கூப்பிட்டு வச்சுப்பா. இவங்க ஹலோ, கஜலக்ஷ்மி பெஸ்ட் சிங்கர் இன் ஆடியோ ஃபைல். இப்போ அது அவங்க இல்லாதனால அவங்களால வர முடியல இன்றைக்கி. அதனால் அவங்களுடைய மதர் டாக்டர் மல்லிகா அவங்களுக்கு இதை வந்து கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒன்று வாங்கினேன், இன்னைக்கு ஒன்று வாங்கினேன். இது எவ்வளோ கடுப்புனே. அப்புறம் பார்த்தசாரதி சாரும் கொஞ்சம் இங்கே வந்து பக்கத்தில் நிற்கலாம், கூப்பிடுங்க. இதோ நிற்கிறாரு, தூரமாக நிற்கிறாரு. சும்மா வாங்க சார். நீங்களும் ஒரு சீஃப் தானே நேற்று இருந்தீங்க, அப்புறம் என்ன மறந்துட்டீங்க இல்லைங்க? அதான் இந்த ரெண்டையும் பார்த்தாலும் உங்களுக்கு எங்கேயோ போயிடும். அதனால் கொஞ்சம் இங்கே கவனத்துக்கு வாங்க. சாரி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நீண்ட ஆயிலாக ஆரோக்கியமாக இவரோட குரூப்பில் இன்னும் நிறைய பேர் சேரணும். அதே சமயம் ஜெயக்குமாருக்கும் 2 பேரும் சேர்ந்து 2 ஆலமரங்கள், அதுதான் சொல்லுவேன், 2 ஆலமரங்களும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும். இதை வளர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இன்னொரு தடவை நான் 6 மாதம் கழித்து தான் வருவேன். அப்போ உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மதுரையிலேருந்து வரணும் இல்லையா, பாவம் இல்லை. அதனால் அப்புறம் பெங்களூர்லலாம் பக்கம்தான். சாரி. பார்த்தசாரதி சார் வந்து இல்லை, இவர் ரொம்ப ஆமாம். ஆனால் ஒரே ஒரு நாள் நான் இந்த இதெல்லாம் போட மாட்டேன், சும்மா கெட் டுகெதர் மாதிரி வைப்பேன். அப்போ சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ தூரம் வருவீங்களா? உங்களுக்கு தங்குற மாட்டேன் எல்லாம் பண்ணி தருவேன், தாராளம் வரலாம். எல்லோரும் கோயிலுக்கு தான் ஒரு காரே பிடிச்சி தரேன், போகலாம். ஓகே, காருனா கார் இல்லை, பஸ்ஸு, அதையும் கேட்குறேன். ஆனால் அப்புறம் இவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்போ பார்த்தாலும் பார்த்தசாரதி அண்ணா, பார்த்தசாரதி அண்ணான்னு இவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு. அதனால் சாரும் நீண்ட ஆயிலாக இருக்கணும், இவரும் நீண்ட ஆயிலாக இருக்கணும். 2 பேரும் எல்லாரும் நீண்ட ஆயிலாக ஆரோக்கியமாக, நோய் நொடி இல்லாமல், எந்தவித குறையும் இல்லாமல், சீரும் சிறப்பும் செல்வமாக அழகாக பாடுறவங்களாக இருக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏதாவது தெரியாமல் பேசி நான் மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். போன வருஷம் 30/6/2024 பெங்களூரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். அது மேடம் சொன்ன மாதிரி இன்னொரு சார் 2-3 ஐடியா சொன்னார் என்கிட்ட. ஆஸ் எ பெங்களூரியன் இன்னொரு தடவை நீங்கள் பெங்களூர் வர்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் எல்லோரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எல்லா ஏற்பாடும் நான் பண்ணித்தரேங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சகோதரி அங்கே இருக்காங்க, சுஜாதா தனசேகர் அவர் இருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே தான் இருக்கோம். அதனால் இன்னொரு வர மாதிரி ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். அவர் என்னென்ன யோசனை பண்ணுவார், ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு சொல்லுங்கள். எல்லா ஏற்பாடும் தங்கிறதுலேருந்து, நான் சைட் சீயிங் தேவையில்லை, ஒரு தடவை அங்கே ஒன்றும் பார்க்கறதில்ல. 1. 2வது, நேற்று ஒரு நண்பர் மைசூர்லேருந்து நம்ம அது மாதிரி ஒரு மீட் பண்ணலாம். மைசூரில் வந்து ஒரு ரிசார்ட் இருக்குது, ரொம்ப அழமையான ரிசார்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டு, ரொம்ப அமைதியான இடம். நீங்கள் எல்லாம் சென்னை டு மைசூர் டைரெக்டாக வந்துடலாம்,
வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னு நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வேறு போட்டிருந்தாரு. நான் ஃபவுண்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அவர் கூட பேசலை இது இன்னும். பேசிவிட்டு இல்லை அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறையா இடங்கள் இருக்குது. மதுரை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, பெங்களூர் இருக்குது, மைசூர் இருக்குது. நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் அவர் எல்லோரும் ஏற்பாடு பண்ணுவார். நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கோம். பெங்களூரில் வந்தால் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரேன். கோயம்புத்தூரில் நான் பிறந்து வளர்ந்து கோயம்புத்தூர் வந்தாலும் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ராகம் தாளத்தை நல்ல மேலே கொண்டு போகலாம். அதுதான் முக்கியம். நான் டிஎம்எஸ் இவரை பார்த்தா பேச்சே வர மாட்டேங்குது. இவரே இங்கே நிவிச்சுக்கிட்டு இவரை பார்த்தா நமக்கு பேச்சு வராது. அவர் அந்த மாதிரி ஒரு ஆள். அதனால் எல்லோரும் எல்லோருடைய கோஆப்ரேஷனோடு நான் உங்கள்கிட்ட இருந்து விடப்பெறேன். உங்களுடைய சப்போர்ட் வேணும். அதுக்கு தான் முக்கியமாக வந்தேன். நீங்கள் என்ன எப்போ சொல்கிறீங்களோ அதுக்கு அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். அவ்வளோதான். எண்ணங்கள் எப்பவும் செயலாகும். அதையே நினச்சிட்டு இருந்தா கரெக்டு தான். ஸோ நன்றி 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 நன்றி. We will meet in Bangalore shortly.